கனகதாஸ் தார்வார் ஊர்ல பாட் என்ற இடத்துல குறும்பர் குளத்துல பிறந்தவர். தன்னோட வழிபடும் தெய்வம் பெருமாளா இருந்தும் கூட கிருஷ்ணர் மேல அதீத பக்தி, பாசம், நம்பிக்கை அனைத்தையும் கொண்டவர் தான் கனகதாஸ். ஒரு நாள் கிருஷ்ணர் கோவிலுக்கு நடைப்பயணமா போறார். போன அவர் கிருஷ்ணரை பார்க்க முற்படும்போது அங்கிருந்த அந்தனர், நீ ஒரு கீழ்ஜாதியைச் சேர்ந்தவன், எப்படி நீ கோவிலுக்குள்ள நுழையலாம் அப்படின்னு அவரை விரட்டிடுறாங்க. அந்த மன கசப்போட கனகதாஸ் கோவிலுக்கு பின்புற சுவருக்கு போறார். அப்படி பின்புற சுவருக்கு போன அவர் அந்த சுவர்ல ஒரு துளையும் என்றார். அந்த துளை மூலியமா கிருஷ்ணர் சிலையோட பின்புறத்தை பார்த்து, கிருஷ்ணா, உன்னை பார்க்க ஓடோடி வந்தேனே, எனக்கு காட்சியளிக்க மாட்டியா அப்படின்னு வேண்ட கிருஷ்ணர் அவரோட பக்தியின் காரணமா அவரே திரும்பி நின்று சிலையா இருந்தும் கூட அங்க கிருஷ்ணர் நிஜமா அவரே வந்து திரும்பி நின்று அவருக்கு அந்த துளை மூலியமா காட்சி தராரு. இதை பார்த்த மற்ற அங்கிருந்த பிராமணர் அப்போதுதான் ஒரு விஷயம் அவருக்கு புரியுது. தெய்வம் அப்படின்றவர் நம்ம போடுற புது துணியாலேயும் இல்லை நம்ம சொல்ற ஸ்லோகங்களாலேயும் இல்லை நாம் அவருக்கு படைக்கிற பிரசாதங்களாலேயும் நமக்கு காட்சியளிக்க மாட்டார். நாம உடை அசுத்தமா இருந்தாலும் நம்ம எதுவுமே அவருக்கு செய்யவே இல்லைனாலும் நம்ம மன சுத்தத்தோடு உண்மையான பக்தியோடு வேண்டுனா போதும் கடவுள் நமக்கு காட்சி அளிப்பார் அப்படின்றத கனகதாஸ் நிரூபிச்சிருக்காரு. இது வரலாற்றில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். அந்த கோவில் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா உடுப்பியில இருக்கு. உடுப்பியில இன்னமும் அந்த கிருஷ்ணர் கோவில்ல அவர் கனகதாஸ் போட்ட அந்த பின்புற துளையில பெரிய கம்பிகள்லாம் கட்டி அந்த துளை மூலயமா இன்னமும் கடவுளை வணங்கிட்டு இருக்காங்க. அந்த துளை இருக்க அந்த வாசல் பக்கம் கனகத்வாரம் அப்படின்னு பெயர் வச்சு வழிபட்டு இருக்காங்க. முடிஞ்சா நீங்களும் போய் கிருஷ்ணர் கோவிலை பார்த்துட்டு வாங்க. நன்றி.